கர்த்தருடைய துணையை நாடும் போது, அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிற போது கர்த்தர் நம்மை ஒருவரே நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. என்னை உண்டாக்கின அறியாத வழியில் நம்மை நடத்துவார். இந்த வருடம் சில பாதைகள் உண்டு, அந்த பாதைகள் நமக்கு தெரியாது, ஆனா அந்த பாதையில கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். யாரையும் பார்க்க வேண்டாம், அவர் மட்டும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்ட 32:12 ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவர் அவரோடு இருந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ அதிசயமாய் நடக்கிற தேவன், அதை யோவேல் 1:9 வாசிக்கிறோம். ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க? துக்கிக்கிறாங்க. ஆண்டவரின் இல்லத்தில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமல் ஒளிந்தன. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் குருக்கள் குழம்பி அழுகிறார்கள். ஹalleluya. 11 வாசி. உழவு தொழில் செய்வோரே கலங்கி நில்லுங்கள், திராட்சை தோட்டக்காரர்களே அழுங்கள். ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயின, வயலின் விளைச்சல் அழிந்து போயிற்று. திராட்சை கொடி வாடி போகின்றது, அத்திமரம் உலர்ந்து போகின்றது. மாதுளை பேரிட்டு பேரிடத்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் பதங்குகின்றன. மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போகின்றது. Praise the Lord. Hallelujah. வானமில்லாமல் போனது, வெட்கம் உண்டானது, அழிவு உண்டானது. ஆசாரியர்கள் துக்கித்தார்கள், சந்தோஷம் இல்லை. ஆனாலும் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை தேவன் அதிசயமாய் நடத்துவார். ஆமென். ஆமென். 7:14 கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற ஒரு சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்கள். அப்ப அவருடைய கோலை வைத்து அவர் நடத்தும் போது என்ன நடக்குமா? அந்த உபாகமம் 2:7 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை நடத்தும் போது அவர்களோடு அவர் இருந்தார். ஹalleluya. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், வருஷம் வாக்குத்தத்தம் வரலாம், வருஷம் தேவனுடைய வார்த்தைகள் வரலாம். ஆனா ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, யாரெல்லாம் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றாங்களோ, உடன்படிக்கைனா என்னது? ஒப்பந்தம். அவன் என்ன ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, நிரந்தரமாக ஒரு காரியத்தை உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணி, என்ன ஒப்பந்தம்? நம்ம திருச்சபைக்கு முன்னாடி கணவன் மனைவி என்ன செய்யணும்? நம்ம உறுதிமொழி கொடுக்கிறோம். ஒப்பந்தம், கடவுள் சபை முன்னிலையில் திருச்சபை முன்னிலையில் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்றோம். அப்படிதானா? அதே போல அதை மீறலாமா? மீற முடியாது. மீறினா பாவம், மீறினா பாவம். அப்போ இந்த ஒப்பந்தம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீதான் என்னுடைய பங்கு, நீதான் என்னுடைய மனவாளர் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களை கண்ட்ரோலுக்கு ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா? ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றீங்க 8 மாசம். இந்த 8 மாசம் கான்ட்ராக்ட்ல 8 மாசமும் நீங்க தான்
பிறகு வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அவரே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ எப்படி நடத்துவாரா? உபாகமம் 2:7 வாசிக்கிறோம். இணைச்சட்டம் 2:7 வாசிக்கிறோம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். நீங்கள் செய்த அனைத்திலும் ஆசி வழங்கியுள்ளார். இப்பெரும் பாலைநிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார். உங்களுக்கு எதுவுமே குறைபடவில்லை. Praise the Lord. Hallelujah. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பஞ்சம் வரும், ஆனா கர்த்தரோட நேர்த்தியா நடத்துவார். சாரிய பார்த்து விதவியை நடக்கிற தேவன் உன்னையும் நடத்துவார். ஆமென். ஹalleluya. ஒண்ணே ஒண்ணுதான், அவரோடு நான் இருப்பேன். Praise the Lord. ஆமென். மோடு இருப்பேனா உள்ளத்தின் ஆஞ்சேயா உம் சித்தம் செய்வதா இதயத்தின் ஏகமையா இசையா உம்மைத்தானே என் முன்னே எப்படி நடத்துவார்? ஒரு சிறு குழந்தை எப்படி நடக்கும்? குழந்தை எப்படி நடக்கும்? அது நடக்கக்கூடிய காலம் வந்த உடனே எந்திரிச்சு ஓடிடுமா? முதல்ல 2 முழும், அடுத்தாப்புல அவளும், அடுத்தாப்புல எந்திரிச்சு நிற்கும், அடுத்தாப்புல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும், அடுத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும், அடுத்தாப்புல ஓடாது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் அப்படிதான் பிடிச்சு நடத்துவார். சிறு குழந்தை போல கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கைபோல துதிப்பாய் போற்றுவோம். யோசுவா 24:17. யோசுவா 24:17. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார், எங்களை காப்பாற்றினார். அப்போ இந்த தெய்வம் இந்த வருடம் நம்மளை கண்டுபிடித்தாரு, நம்மளை நடத்தினாரு, நம்மளுக்கு உணர்த்துவாரு, நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். ஆமென். ஹalleluya. அப்படி பாதுகாக்கணும், உன்னை கண்டுபிடிக்கணும், உன்னை நடத்தணும், உனக்கு உணர்த்தணும், கண்ணின் மணி போல பாதுகாக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இப்பதான் கிளைமேக்ஸ். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 92:13, திருப்பாடல் 92:13. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர், ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் உச்சங்களில் செழித்தோங்குவர். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். Praise the Lord. Hallelujah. முதல்ல நீ ஒரு ஆலயத்துல என்ன செஞ்சிருக்கணும்?
செஞ்சிருக்கணும்? நடப்படணும். நடப்படணும்னா என்னது? நடப்படணும்னா என்னது? சொல்லுங்க, நடப்படணும்னா என்னது? ஞானியோடு இருந்தா, நீதிபதி ஞானியோடு இருந்தா ஞானியா மாறுவான். துன்மார்க்கனோடு இருந்தா அவன் எதை மாறுவான்? துன்மார்க்கனா மாறுவான். ஞானியோடு இருந்தா அவன் ஞானியா மாறுவான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்போ கடவுளுடைய அன்புதான் நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்கு நீ தேவை. பிரைஸ் தி லார்ட். அதனால அவன் என்ன கொண்டு வந்து கட்டியிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல நம்ம நடப்பட்டு கீழே நேரத்து மேலே கனி கொடுக்கிறவர்களாக மாறும்போது நான் சொன்னேன், குழந்தை ஒவ்வொரு பருவ காலத்துல தான் அதை என்ன செய்யும்? அது பக்குவமடையும். இதுனா அது போலதான் தேவன் அண்டையில் நிற்கிற ஆபிரகாம் என் சமூகத்தில் நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான் என்றால் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவர்கள். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை பக்குவப்படுத்திக் கொண்டே இருப்பார், பண்படுத்திக் கொண்டே இருப்பார், நம்மளை ஸ்திரப்படுத்திக் கொண்டே இருப்பார், நம்மளை பயிற்றுவித்துக் கொண்டே இருப்பார், நம்மளை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஹalleluya. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நான் வந்த பிறகு எப்படி வந்தனோ அதே பாவத்துல தான் இருக்கேன், அப்படியே தான் நான் இருக்கிறேன். அப்படியா? இல்லை. இடத்துல வந்து உட்கார்ந்து நிச்சயமா உன்னோட இடைப்படுவார். நிச்சயமா உன்னோட இடைப்படுவார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சால்வேஷன் அப்படிங்கிறது, மீட்பு அப்படிங்கிறது நீ இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா கடவுளால ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சால்வேஷன் comes from the Lord. கடவுள்கிட்ட தான் சால்வேஷன் வரும். மீட்பு அப்படிங்கிறது கடவுள்கிட்ட தான் வரும். நான் நல்லா போதிக்கலாம், நல்லா பண்ணலாம், எனக்கு மேல இன்னும் நிறைய பேர் போதிக்கிறவங்க இருக்கலாம். இல்ல, போதிக்கிறதுனால சால்வேஷன் வராது. சால்வேஷன் அப்படிங்கிறது, மனம் திரும்புதல் அப்படிங்கிறது நீ உன் உள்ளத்துல இடம் கொடுத்தாதான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. உள்ளத்தை திறந்து கொடுத்தா மட்டும்தான் ரட்சிப்பு உண்டாகும். அதான் ரோமர் 10:10 வாசிக்கிறோம். உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் போது மீட்பு பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம்! நீ தேவனுடைய சமூகத்துல நடப்பட்டிருக்க, உண்மையா இருக்க, உண்மையா ஊழியம் பண்ணுவ, உண்மையா தேவனுக்காக ஓடுவ, உண்மையா தேவ சமூகத்தை நாடுவ அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார். வீடு, ஒரு பரலோக வீடு இருக்குது. பரலோக வீட்டுல வீடுனா ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வீட்டிலும் ஆவிக்குரிய தகப்பன் இருப்பார். நல்ல சமாரியன்ல பார்க்கிறோம். அவனை கொண்டு போய் ஒரு சக்கரத்தில் கொண்டு போய் வைத்து அவனுக்கு காசு கொடுத்து அவனை பத்திரமாக வைக்கும்படி சொன்னான். ஹalleluya. வாசிங்க எண்ணிக்கை 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையை வாசிக்க. உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரை அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். நல்ல கவனிங்க. அதுல என்ன போட்டிருக்கு? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொன்னா, அபிஷேகத்துல வளரணும்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லணும்னு சொன்னா, ஆவிக்குரியவர்களோட இணைந்து இருக்கும் போதுதான் நடக்கும். சும்மா வந்துட்டு போன நடக்காது. மோசேயோட யோசுவா இருந்தா, எப்போ யோசுவா இருந்தானா, வேத வசனம் சொல்லுது 11:28 வாசிக்கிறோம். வாலிப நாட்களில் இருந்து. எப்ப இருந்து? வாலிப நாட்களில் இருந்து நூனின் மகன் யோசுவா. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். உடனே மோசேயிடத்திலுள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசே
ஒரு ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா அங்க அந்த தகப்பனோட இணைந்திருப்பீங்கன்னா மோசேயின் அபிஷேகம் யோசுவாவுக்கு, மோசேயின் அபிஷேகம் யோசுவாவுக்கு. ஏன் உன்னை கண்டுபிடித்தாரு? ஏன் உன்னை நடத்துறாரு? ஏன் உன்னை உணர்த்துறாரு? ஏன் உன்னை கண்ணிமணி போல வைக்கிறாரு? ஒரு காரியம், நன்றி சொல்றதுக்காக. ரெண்டாவது, நீ நடப்படணும், ஆலய பிரகாரங்களில் நடப்படணும். நீ நடப்படணும், ஆவிக்குரியவனா மாறணும். இயேசு சொன்னாரு, ஒரு காலம் வரும், அப்போ எப்படி தொழுது கொள்வாங்க? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள். அதுதான். அப்போ ஆவிக்குரியவர்களோடு நம்ம இணையும் போது இன்னொரு வாசி விடுதலை பயணம் 33:11. ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவர் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3:11 வாசிக்கிறோம். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே முகமுகமாய் கடவுள் பேசுவார். பின்னர் மோசே கீழே இறங்கி வந்த பிறகு யோசுவா நின்றுகிட்டே இருக்கிறான். அங்க இருந்து வந்த பிறகு அவனுக்கு உடன் ஊழியனா இருக்கிறான். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, மோசேக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. மோசேக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றவங்க இருக்கிறாங்க, ஆராதனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க, கீபோர்ட் போடுறவங்க இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க. ஆனா கடவுள் ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்யறதுக்கு மோசே இடத்துல சொல்லுவாரு, இவனை போய் அனுப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது யோசுவாவை அனுப்பும் போது அங்க கடவுள மகிமை இறங்குது. நம்ம என்ன நினைச்சுவோம்? இவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இவர் தான் அனுப்புறாங்க. இல்ல, வெளிப்பாடு எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 9-10 வரை வாசிக்கும். சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன பயன்படுத்தலையே, என்ன கடவுள் பயன்படுத்தலையே, ஊழியர் பயன்படுத்தலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இல்லவே இல்லை. நல்லா வாசிங்க, வேதத்தை வாசிங்க. 17:9 வாசிப்பாங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை, நான் மேல தேய்ச்சிட்டு இருப்பேன், நீ யுத்தம் பண்ணு. தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆர்வீன வரத்தின்படியே நாம் ஊழியம் செய்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு கடவுள் என்ன அருள் இருக்கிறாரோ, வரங்கள் கொடுத்திருக்கிறாரோ, என்ன கொடுத்திருந்தாலும் தேவன் அந்த தகப்பனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின பிறகு மோசே யோசுவாட்ட சொல்றாரு, நீ
நீ போய் அங்க யுத்தம் பண்ணாமல் இருக்கிறது. அப்படி தேவ சித்தம் நிறைவேறும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சாப கடத்துல ஆண்டவரை காப்பாற்றணுமா வேண்டாமா, ஆண்டவரை கரெக்டா செய்ய முடியும். ஆண்டவர் சாபக்காக இருக்காரு. எரேமியா 29:11 சொல்லுது, நான் உங்களுக்கு நீ சாவா ஒன்று நான் வைத்திருக்கேன், உனக்கு நான் பெரிய திட்டங்களா வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இப்படி பேசணும். இது அறியாமை. வேத வசனத்தை நமக்குன்னு என்ன செய்யக்கூடாது, நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வேத வசனத்தை எடுத்து கையாளக்கூடாது. தேவனுடைய திட்டம் என்னவோ அதுதான் நிறைவேறும். தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னா ஊழியத்துல இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதையும் செய்யக்கூடாது. அப்படி ஆண்டவர் அனுமதிப்பார் அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி தருவார். உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா, தேவ திட்டமா இருக்குன்னு சொன்னா சூழ்நிலைகள் அது கேட்டால் போல் உருவாக்கப்படும். சரி, அப்ப இங்க பார்க்கிறோம் யோசுவா 27ஆம் அதிகாரம் எண்ணிக்கை 27:17-20 வரை வாசி. யோசுவாவை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் பாருங்க. அந்த சபைக்கு முன்பாக போகும் வரத்துமாய் இருக்கும்படியும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் ஆவியை பெற்றிருக்கிற யோசுவாவிடத்தில் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கணத்துல இருந்து கொஞ்சம் அவனுக்கு, உன் அபிஷேகத்தை அவனுக்கு, உனக்குள்ள இருக்கிற ஆவி, தகப்பனோடு இருக்கிற பிள்ளைக்கு தகப்பனுடைய இருதயத்துல இருந்து அபிஷேகம். இல்லை வயதுல வாலிப வயதுல இருந்து யோசுவா மோசேயோடு இருந்ததுனால மோசேக்குள்ள இருந்த அதே கணம், அதே ஆவி, அதே வல்லமை நீங்க ஆவிக்குரிய வீட்டுல திருப்பாடல் 98:13 வாசிச்சோம்ல, ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் தேவனுடைய காட்டு ஒளிவு மரத்தை போல அவர்கள். நீதிமான் எப்படி செழிப்போம், பனை மரத்தை போல செழிப்போம், ஸ்ட்ரைட்டா எங்கேயும் கொண்டு இருக்க வளருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட செழிப்பு நீதிமானுக்கு, எப்படிப்பட்ட செழிப்பு, நிலைமை எப்படி இருந்தாலும் God will give blessing to transform. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி நடந்தது? மக்கள் சொல்லுவாங்க கடவுளால மட்டும்தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் உட்காரும் போது யாரோ ஒருத்தங்க சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, எல்லா மக்களும் பார்க்கும் வண்ணமான கர்த்தரை ஆசீர்வதிச்சாங்க. அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம், அதுதான் கடவுள் ஆசீர்வதிக்கிறது. எல்லாரும் பார்க்கிற வண்ணமா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. 92:15 வாசிக்கிறோம். ஆண்டவர் நேர்மை உள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதும் இல்லை என்று அறிவிப்பர். Praise the Lord. Hallelujah. உலகம் சொல்லும் வயதாயிட்டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவாரு, உன் வயசுக்கு பிறகு கூட நீ கனி கொடுக்கணும். முதிர் வயதிலே நீ என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். ஆமென். உலகம் சொல்லும் 40ல நிறை, 60ல ஆட்டம், 70ல ஓட்டம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்லுவாரு, அல்லாத வயதிலே எனக்கு நீ என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும்.
அப்படின்னா அன்பு மக்களே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய வீட்டுல நடப்பட்டவர்களாக நீங்க இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை நடத்துவார், நமக்கு உணர்த்துவார், நம்மை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். இந்த ஆவிக்குரிய வீட்டுல தகப்பனோடு இணைந்து இருக்கிற போது தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! எலியாவோட எலிசா இருந்தா, எலியாவுடைய ஆவி எலிசாவுக்கு. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்கள இந்த ஆவிக்குரிய வீடு, இந்த உலகத்துல நமக்கு ஒரு வீடு இருக்குது, அது பரலோகத்துல இருக்குது. ஆனா பூமியில நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். நம்மளை பண்படுத்துவதற்கு, நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு, நம்மளை ஷேர் பண்றதுக்கு இந்த இடம் நம்மளை ரீஷேர் பண்ணும். நமக்கு தேவையில்லாததெல்லாம் உரசி எடுக்கிறது. சில நேரம் அது கஷ்டமா தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனா ட்ரெஸ்ஸிங் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த புண்ணுல இருந்து அந்த சலத்தை எடுக்கும் போது, அதை அமுக்கி எடுக்கும் போது இன்பமா இருக்குமா? நான் ஜிஹெச்க்கு போனேன், ஒருத்தரை பார்க்க போனேன். இந்த கை பக்கத்துல பிடிச்சி போட்டு வச்சிருந்தாங்க. வேதனை தாங்க முடியல, மாத்திரை கூட கொடுக்க மாட்டேங்க, தாங்கிதான் ஆகணும்னு சொல்றாங்க. வேதனையை தாங்கிதான் ஆகணும். வேதனையில அழுகுறது, அதை தாங்கிதான் ஆகணும். அதே போலதான் ஆவிக்குரிய வீட்டுல நம்மளை துன்பம் விளைந்தது எனக்கு என் நன்மைக்காகவே, இறுதியில் நான் பொன்னாக. சில நேரம் நமக்கு சில துன்பங்கள், சில போராட்டங்கள், சில இடர்பாடுகள், சில ஒடுக்கங்கள் வரும். சில காரியங்களை சொல்லி உங்களை உடச்சி எடுக்கிற காரியங்கள் நடக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில எதையும் அவர் சித்தம் இல்லாம அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, கடவுள் என்னை கரம் பிடித்து நடத்துவார். அவர் சித்தம் இல்லாமல் எதையும் என் வாழ்வில் அனுமதிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அதுக்கு அந்த ஜெபத்துல ஒரு காரியத்தை கத்த செய்ய போறாரு. என்ன செய்வாரு? அந்த ஜெபத்துக்கு பேரு சொல்லுங்க. அந்த ஜெபம் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இந்த இடத்துல நான் நடப்படணும், நான் கீழே வேர்விடணும், நான் கனி கொடுக்கிறவங்க மாறணும், இது என்னுடைய ஆவிக்குரிய வீடு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்க உள்ளத்துல தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அவங்க மட்டும் கரங்க வேண்டும். அவங்க மட்டும் கரங்க வேண்டும். மற்றவங்க கரங்க வைக்க வேண்டும். யாரெல்லாம் இது என்னுடைய ஆவிக்குரிய வீடு, இந்த வீட்டுல நான் பண்படுத்தப்படணும், ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆண்டவரை நான் பலப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ, இது ஆவிக்குரிய வீடு. இதுல நீங்க நடப்பட்டீங்கன்னா நீங்க இங்க கனி கொடுக்கணும், தேவனுக்காக ஓடணும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் அந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு. இந்த புதிய ஆண்டு 2021ல நீங்கள் இந்த தாய் வீட்டுல, ஆவிக்குரிய வீட்டுல வேறுபடப்படணும், நடப்படணும். சங்கீதம் 92 படி நான் நடப்பட வேண்டும். அப்படி நடப்படணும்னு சொன்னா நான் வேதாகம
கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன்.
சொல்லுகிறது. எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்கள், உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இதோ அவருடைய நாமத்தை பிரதர்சனப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்தையும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே,
கையை உயர்த்தி நீங்க அர்ப்பணிச்சீங்க. அந்த நேரம் என்ன நடந்தது தெரியுமா? எலியா தன்னுடைய சார்பை எடுத்து யார் மேல போட்டான்? 2 மடங்கு ஆசீர்வாதம், அபிஷேகம். ஆனா இன்றைக்கு அர்ப்பணிப்பு என்கிற ஒரு வெண்ணிற ஆடையை கர்த்தர் உங்க மேல ஊற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்காக யாவையும் செய்வார். Praise the Lord. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். மகனை நீர் ஆசீர்வதியும். உடைய நாமத்திலே நாளிலே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட கரமாக கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வேலையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக நீ மண்ணை படைத்த உங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு உதவியோடு எங்களை காக்கும் தேவன். அவர் கண் அயர்வதில்லை, அவர் ஒருபோதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவே, வந்த ஒவ்வொருவரை கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே, வந்த யாரையும் ஆண்டவரை வெறுமனை திருப்பி அனுப்பினதை ஆண்டவரே, வந்த மக்கள் ஒவ்வொருவரை ஆண்டவரை நீ ஆசீர்வதித்து நிரப்பி அனுப்புகிறார்கள். குடும்பத்திலே அப்பா ஒரு சமாதானம், தெய்வீக ஒரு சமாதானம் ஆண்டவரை அதை இறங்கி வருவதாக கேட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் அவர்களுக்கு ஆண்டவரை 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கிறார்கள். நீரை ஆசீர்வதிக்க வருகிறது. நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.